ஓகே, வி கேன் ஸ்டார்ட் அவர் கிளாஸஸ். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் சேட் பாக்ஸில் வந்து உங்கள் நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், செகண்ட் இயர் அப்படின்னு மட்டும் இது பண்ணிடுங்க. தினேஷ். ஓகேப்பா. ரெஜிஸ்டர் நம்பர், நேம், அதுக்கப்புறம் உங்களோட இயர், இது மூணு மட்டும் சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் வந்து இப்போ சந்தோஷ் வந்திருக்காப்புல. சந்தோஷ் தேர்ட் இயரு. ஓகே, செகண்ட் இயர் எல்லாமே ஓரளவு மோஸ்ட்லி விஜய் ஜெகநாத் செகண்ட் இயர், ஷியாம் சுந்தர், தங்க கணேஷ். ஓகே ஓகேப்பா. சார் அது என்ன லிங்க் சார் ஷேர் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை அது வந்து ஜாம்னு ஒரு ஒயிட் போர்டு லிங்க்கு. நம்ம என்னென்ன இதில் நான் ஸ்கிரைப்பிங் என்னென்ன எழுதுறனோ அது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆயிரும். ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும் கூகுள் ஃபார்ம் மாதிரி. ஓகே சார். அது கடைசி கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வந்துடும். அது வரைக்கும் இப்போ ஒயிட் போர்டு உங்களுக்கு தெரியுது இல்லை, இப்போ கிளாஸ் நடத்தும்போது இந்த ஒயிட் போர்டில் எல்லாமே எழுதுவேன், அப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே சார். ஓகே, ஆக்சுவலி இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 minute. இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படிங்கும்போது கேட்டுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா உன்னோட சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வி ஆர் ஸ்டடிங் தியரி கான்செப்ட்ஸ், ஓகேவா? பட் கேட்டு ஆக்சுவலி இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்ளமெட்டிக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி தே ஆர் ஆஸ்கிங். பட் சில போர்ஷன்ஸ் தியரிஸ் வரும், பட் மோஸ்ட்லி தே ஆர் ஆஸ்கிங் ப்ராப்ளம்ஸ் தான், ஓகேவா? இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் நான் ஓவர்வியூ ஐ வில் கிவ் காஸ்டிங், மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ், இது ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் வெல்டிங் ப்ராசஸ், இந்த 3. நெக்ஸ்ட் வந்து அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ், யூசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ். இது வந்து இந்த இதுல இருந்து தே வில் ஆஸ்க் கொஸ்டின் மேஜர்லி. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா வந்து தேர் ஆஸ்கிங் ஃப்ரம் மெட்டல் கட்டிங் தியரி. இந்த ஏரியால இருந்து தே வில் ஆஸ்க் கொஸ்டின் மெட்டல் கட்டிங் அண்ட் மிஷினிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிரைமரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பிரைமரி, இது வந்து செகண்டரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டடிடு. இது ரொம்ப முக்கியமானது, பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து காஸ்டிங், மெட்டல் ஃபார்மிங், வெல்டிங், அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ், இதை வந்து நம்ம தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ கரண்டா இருக்க தேர்ட் இயர், கரண்டா இருக்கிற ஃபைனல் இயர், அப்புறம் அவுட் கோயிங் போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 months பேக் வந்து நான் நடத்தினேன் காஸ்டிங். இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஸோ அந்த இப்போ நீங்கள் இருக்கிறது மோஸ்ட்லி செகண்ட் இயர் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் உள்ள கான்செப்ட்ஸு, ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பத்தியா, மேனுஃபேக்சரிங் மெட்டல் கட்டிங் மிஷினிங் டூல்ஸ், இது வந்து சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிவர்சிட்டி சிலபஸ் படி MT2, அதாவது கம்மிங் செமஸ்டர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் தே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். இப்போ கரண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கோயிங் டு ஸ்டடி. இந்த அடுத்த செமஸ்டர் படிக்க போறீங்க. MT2, MT1 யூ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ MT1ல இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ இதுதான் மோஸ்ட்லாக இந்த மேனுஃபேக்சரிங் பொறுத்து உள்ள பார்ட்ஸ். அப்புறம் நீ மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன ஏரியாவில் வந்து கேட்ல சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஆப்ரேஷன் ரிசர்ச். அதுக்கப்புறம் வந்து
பிபிசி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் பிளானிங், ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், அப்புறம் சிம், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் தி ஃபைனல் இயர் ஆர் தேர்ட் இயர், 6th செமஸ்டர், 7th, 8th இந்த மாதிரி போகும். ஸோ இந்த ஏரியா மோஸ்ட்டாக வந்து தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். இந்த ஏரியாவில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக தே வில் ஆஸ்க். ஸோ யூ ஹவ் டு வெரி ஷுர் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து நான் ஐம் கோயிங் டு டச் அப்பான் மெட்டல் கட்டிங் தியரி அண்ட் ப்ராக்டிசஸ், மிஷினிங் டூல்ஸ். Then after that I will come back to casting, metal forming, welding, unconventional machining process and operation research area and PPC and SIM. இது ஃபுல்லா கவர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெட்டல் கட்டிங் தியரி. இது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இட் இஸ் வெரி நியூ ஃபார் யூ, பட் யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி. ஸோ நீங்க இது இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது உனக்கு வந்து உனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம் மேபி. அப்படி ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா நீ வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மெட்டல் கட்டிங் தியரி அண்ட் ப்ராக்டிசஸ். ஆஃப்டர் தட் ஐ வில் கம் பேக் அண்ட் சால்வ் ரிலேட்டட் டு metal casting, metal forming process and other related problems. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் கட்டிங் தியரி அண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி லேத் மிஷினிங் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லேத் மிஷினிங் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சக்கு, இதில் வந்து ஒர்க் பீஸ் ஃபிட் பண்ணுறோம். இது வந்து டூல். ஸோ டூலை வச்சு என்ன பண்ணுறோம், we are going to give some feed, we are going to give depth of cut. இது கொடுக்குறோம். டெப்த் ஆஃப் கட் கொடுக்கும்போது வாட் ஹேப்பன், தேர் வில் பி அ டூல் ஒர்க் பீசஸ். ஸோ இப்படி கிரியேட் ஆகும்போது தேர் வில் பி அ ஃப்ரிக்ஷன் வில் பி ஜென்ரேட்டட். ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸ் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும், கட்டிங் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஹவு மச் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கட்டிங் ஃபோர்ஸ் என்ன, அதோட டான்ஜென்ஷியல் கட்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து படிக்கலாம். இதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, டான்ஜென்ஷியல் டு தி கட்டிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் அப்படின்னா என்ன, அப்புறம் ரொட்டேஷன் ஆஃப் த ஒர்க் பீசஸ். ரொட்டேஷன் ஆஃப் த ஒர்க் பீசஸ் டெல்ஸ் அபவுட் தி ஆர்பிஎம். ஆர்பிஎம் வந்து we can able to find out the cutting velocity of the work pieces. ஸோ கட்டிங் வெலாசிட்டி ஆஃப் த ஒர்க் பீசஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா how can we calculate அப்படிங்கும்போது கட்டிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு பை டிஎன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி, அதை எந்த டேர்ம்ல கொடுப்பாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம். என் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் ஜாப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பெர் மினிட், ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கொடுப்பாங்க. டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டயமீட்டர் ஆஃப் த ஜாப், அதுல கொடுப்பாங்க. இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா we can able to find out what is the cutting velocity, cutting speed அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பெர் மினிட். this is one of the formula to find out the cutting velocity. If we know what is the revolution of the workpiece, எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா you can able to know about this thing. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து before I'm going into the topic, I'm directly go with tool life equation அப்படின்னு சொல்லுவோம். tool life equation அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வந்து இட்ஸ் about tool life and cutting speed. கட்டிங் ஸ்பீடுக்கும் வெர்சஸ் tool லைஃப்க்கும் உள்ள ரிலேஷன். இப்போ ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் ட்ரா பண்றோம் வெர்சஸ் இது வந்து டூல் லைஃப், இது வந்து கட்டிங் ஸ்பீடு.
எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக டூல் லைஃப் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் கிராஃப் கிரியேட் ஆகும். கட்டிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ டூல் லைஃப் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ ஹவ் டு ரெடியூஸ் த கட்டிங் ஸ்பீடு. ஸோ ரெண்டுமே இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இட் ஷுட் பி நோன். இதுதான் டூ லைஃப் ஈக்குவேஷன். இந்த டூ லைஃப் ஈக்குவேஷனை வந்து எது மூலமா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஈக்குவேஷன் மூலமா நம்ம டிஃபைன் பண்றோம் டூ லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா v1 t1 பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வந்து ஒரு ஈக்குவேஷன், டூ லைஃப் ஈக்குவேஷன். அதாவது வெலாசிட்டி ஆஃப் த டூல், டூ லைஃப், டி அப்படின்னா டைம், எவ்வளோ டைமுக்கு வந்து டூல் லைஃப் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம மிஷினிங் பண்ணும்போது டூலோட எட்ஜ் பிளெண்ட் ஆகும். ஸோ பிளெண்ட் ஆகும்போது அது என்ன பண்ணும், திரும்ப ரீஷார்பன் பண்ண போறேன். ஸோ அதுதான் டூல் லைஃப். அதாவது எப்போ ஷார்ப்ல இருந்து எப்போ பிளெண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் அதால மிஷினிங் பண்ண முடியாது. ஸோ அந்த டூலை வந்து வி ஹவ் டு டேக் இட் டு லேத் அண்ட் வி ஹவ் டு டர்ன், வி ஹவ் டு கிரைண்ட் இட் அண்ட் வி ஹவ் டு ஷார்ப் த டூல். பிளெண்ட்ல இருந்து ஷார்ப்பா மாத்திரம். அந்த பீரியடு தான் என்ன பண்றோம்னா டூல் லைஃப் அப்படின்றோம். என் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், சி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது திஸ் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் velocity of the cutting, velocity of the particular workpiece and tool life equation அப்படின்னு சொல்றோம். இதை பேஸ் பண்ணி we are going to solve the problem. ஓகேவா? do you have any doubt? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நான் சொன்ன கான்செப்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? No, sir. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாமா இதை பேஸ் பண்ணி? Yes, sir. ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னன்னா டூ லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். கேட்ல வந்து வேற நான் வந்து டைரக்டா நான் ப்ராப்ளம் போறேன். நான் கேட்ல வந்து நம்ம வந்து தியரி ஓரியன்டா நிறைய சொல்லலாம். பட் வி I don't want to spend more time, so I directly go into the problem and we are going to try to solve maximum number of problems in the two life equation and I am going to come to cutting forces. கட்டிங் ஃபோர்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து கோயிங் டு டிஸ்கஸ். இப்போ வந்து ஒன் சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த டூ லைஃப் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி we are going to solve ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா while machining cast iron using a high speed tool life for 50 minutes, life of 50 minutes was observed with the cutting speed of 100 meter per minute. Tool life for a cutting speed of 80 meter per minute will be. So this is a question they are asking. Muthuma sir, 1 minute. Students, 1 minute. I will come back. 1 minute. Wait.
ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இதான் வந்து ஃபார்முலா. இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இதுல என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா கேஸ்ட் அயர்ன் ஹை ஸ்பீட் ஸ்டீல் டூல் யூஸ் பண்றாங்க. டூ லைஃப் வந்து 50 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ லைஃப் டி ஈக்குவல் டு 50 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஸ்பீட் வந்து வி ஈக்குவல் டு 100 மீட்டர் பெர் மினிட் கட்டிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து V1T1 அப்படின்னு வச்சுக்கலாம். டூ லைஃப் ஆர் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் 80 மீட்டர் பெர் மினிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இஃப் டூ லைஃப் T2 ஈக்குவல் டு, அதாவது டூ லைஃப் எவ்வளவு ஃபார் கட்டிங் ஸ்பீடு V2 ஈக்குவல் டு 80 மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா V1T1 பவர் n ஈக்குவல் டு V2T2 பவர் n ஈக்குவல் டு V3T3 பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்படியே போய்கிட்டே இருக்கும். V4T4 பவர் n அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து டூ லைஃப் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ V1T1 பவர் n ஈக்குவல் டு V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா V1T1 பவர் n ஈக்குவல் டு V2T2 பவர் n, இவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு we are going to find out what is the T2 வேல்யூ. இதுல n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். மோஸ்ட்லி வந்து சம்ல வந்து என்னோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. இஃப் இட் இஸ் நாட் கிவன், ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து தி கான்ஸ்டன்ட் வேல்யூ இட் இஸ் கிவன் இந்த ப்ராப்ளம் 0.09. சார் சொல்லுங்க சார். ஆ ஸோ V1T1 பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது n ஈக்குவல் டு 0.09. இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ V1 ஈக்குவல் டு 100, T1 ஈக்குவல் டு 50, பவர் n ஈக்குவல் டு 0.09 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு 80 இன்ட்டு T2 பவர் 0.09. இதுலேருந்து we are going to find out what is the T2 வேல்யூ. ஸோ T2 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? 100 இன்ட்டு 50 இன்ட்டு 0.09 எவ்வளோன்னு பாருங்க. ஸோ T2 ஈக்குவல் டு 100 into 50 in power 0.09 divided by 80. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு T2 power 0.09. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? என்ன வேல்யூ வரும்? சொல்ல முடியுமா? எஸ். 100 into 50 power 0.09 divided by 80 போட்டால் எவ்வளோ வருது? கால்குலேட்டர் இருக்காது எட்டியாவது? இது மாதிரி இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. $1.77 777 இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து T2 வேல்யூ கால்குலேட் பண்ணா என்ன முடியும்? T2 ஈக்குவல் டு 1.777 பவர் இந்த T2 பவர் 0.09 இங்க வரும்போது என்ன ஆகும்? 1/0.09 வரும். ஸோ 1.77 பவர் 1/0.09 எவ்வளவு? அதான் T2. ஸோ 1 பவர் bracket 1 divided by 0.09. So 596.6 minutes. அவ்வளவுதான். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுதான் டவுட் இருக்கா? நோ சார்.
ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம், இப்போ இன் அன் machining operation, cutting speed is reduced by 25%. Assume n equal to 0.5, c equal to the constant value, n value வந்து they have given in the problem itself is given in இதுக்கு பேர் என்ன, டெய்லர் லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லர்ஸ் லைஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு டெய்லர் லைஃப் ஈக்குவேஷன். கால்குலேட் increase in to life அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன் பண்றோம். மிஷினிங் ஆப்ரேஷன்ல வந்து கட்டிங் ஸ்பீடு வந்து இஸ் ரெடியூஸ்டு பை 25% அப்படிங்கும்போது அதோட என் வேல்யூ கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டூல் லைஃப் வந்து எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். என் வேல்யூ சி வேல்யூ மட்டும்தான் கிவன். கட்டிங் ஸ்பீடு 25% ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா டூல் லைஃப் எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி we need to find out. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி v1 t1 பவர் n ஈக்குவல் டு v2 t2 பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வந்து ஃபார்முலா டெய்லர் லைஃப் ஈக்குவேஷன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டூ லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லர்ஸ் லைஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. v1 t1 பவர் n ஈக்குவல் டு v2 t2 பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கட்டிங் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை 25%. இப்போ கட்டிங் ஸ்பீடு வந்து t2, இப்போ கட்டிங் ஸ்பீடு வந்து t2 ஈக்குவல் டு ரெடியூஸ்டு பை 25%னா 0.75 t1. இந்த டேர்ம் எடுக்க முடியும், தெரியணும். இது தெரியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி நான் போட்டேன்னு தெரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் v1 t1 பவர் n, v1 t1 இந்த வெலாசிட்டிக்கு இந்த டைம் டூல் லைஃப் இவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். v1 அப்படின்னா t1 அப்படிங்கிறது டூல் லைஃப். கட்டிங் ஸ்பீடு v1 அப்படின்னா t1 அப்படிங்கிறது வந்து டூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கட்டிங் ஸ்பீட வந்து அது என்ன கேட்டிருக்காங்கன்னா கட்டிங் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை 25%. அப்போ இது கரெக்ட், தப்பு, சாரி. கட்டிங் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை 25%. அப்போ கட்டிங் ஸ்பீட்னா செகண்ட் v2 ரெடியூஸ்டு பை 25% அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா 0.75 v1. ஓகேவா? v2 வந்து 0.75 v1 இருக்கு அப்படிங்கும் போது t2 வந்து எப்படி இருக்கும், t1 பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த ப்ராப்ளம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் then we can able to have some idea about this particular thing. அதாவது v1 அப்படிங்கிற இடத்துல t1 அப்படிங்கிறது வந்து டூ லைஃப் வேல்யூலாம் கொடுக்கல. they are not giving any value, but they are telling that v1 அப்படிங்கிற ஒரு கட்டிங் ஸ்பீடுக்கு வந்து டூல் லைஃப் வந்து t1. நான் அந்த கட்டிங் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்றேன், 25% ரெடியூஸ் பண்றேன். 25% ரெடியூஸ் பண்ற v2ஓட வேல்யூ வந்து 0.75 v1. v1 எவ்வளோ இருக்கோ அதுல 0.75 வந்து v2 ஆகுது. அப்படிங்கும் போது அந்த v2க்குள்ள கட்டிங் டூ லைஃப் எவ்வளவு, t2 எவ்வளவு பெர்சன்டேஜ், இதை கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா தம்பி? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா சார்? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த v2க்கு எப்படி சார் நம்ம v2ன்னு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் உள்ளதை ரெடியூஷன் பண்ணி. இந்த வரேன் நான் திரும்ப ஒரு தடவை பண்றேன். இந்த ப்ராப்ளத்தை வந்து
ஓகே ஓகே, இந்த ப்ராப்ளம் இருக்கட்டும். We'll go with another problem. ஸோ அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் வரும்போது you will have some idea. A carbide tool. So I will give with numbers. Then I will come to this particular problem. Carbide tool was used. Carbide tool for used for machining a MS workpiece. Workpiece MS mild steel carbide tool யூஸ் பண்றோம். at a cutting speed எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து cutting speed of 50 meter per minute. 50 meter per minute cutting speed யூஸ் பண்றோம். A tool life of 100 minute was obtained. அதாவது கட்டிங் ஸ்பீட் 50 மீட்டர் பெர் மினிட் 50 மீட்டர் பெர் மினிட் இருக்கும்போது a tool life of 100 minute வந்து obtained ஆகுது. டூல் லைஃப் வந்து 100 மினிட். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா லைஃப் ஆஃப் த டூல் when cutting speed, life of the tool when cutting speed is increased by 25%, where n equal to 0.26 இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சம்ம ரீட் பண்ணா யூ வில் ஹேவ் சம் ஐடியா. இப்போ வந்து கிவன் சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா V1 ஈக்குவல் டு 50 மீட்டர் பெர் மினிட். இந்த V1 50 பெர் மீட்டர் மினிட்டுக்கு வந்து T1 ஈக்குவல் டு 100 மினிட் சம்பளம் கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 0.26. இப்போ V2 இப்போ லைஃப் ஆஃப் த டூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. when cutting speed is increased by 25%. அப்போ லைஃப் ஆஃப் த டூல்னா T2 வந்து என்ன, வாட் இஸ் T2 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ கட்டிங் ஸ்பீடு V2 இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ V2 வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன வரும்? வாட் இஸ் த வேல்யூ? எப்படி போடுறது? 25 into V1 வருமா சார்? 1.25 into V1 அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ V2 ஈக்குவல் டு 1.25 into 50 போட்டிங்கன்னா V2 ஈக்குவல் டு எவ்வளோ? 25% என்ன? 1.25 போடணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது 25% அப்படிங்கிறது என்ன? டிவைடட் பை 100 போடு, 0.25. இப்போ 1.25 25% இன்க்ரீஸ் ஆனால் 1.25 into V1. அப்போ 1.25 into 50 ஈக்குவல் டு V2. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ 1.25 into 50 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 1.25 into 50 எவ்வளவு? 62.5 மீட்டர் பெர் மினிட். 62.5. ஸோ இப்போ 62.5னா T2 இதுக்கு உள்ள டூல் லைஃப் என்னவா இருக்கும்? V1 T1 பவர் n ஈக்குவல் டு V2 T2 பவர் n. ஸோ V1 வந்து 50, T1 100 பவர் n ஈக்குவல் டு 0.26 நம்மள கொடுத்துருக்காங்க. V2 62.5 இன்ட்டு T2 பவர் 0.26. அதுல இருந்து 0.26. ஓகேவா? 0.26 அதுல இருந்து T2 கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ T2 எப்படி கால்குலேட் பண்றது? T2 ஈக்குவல் டு 50 இன்ட்டு 100 பவர் 0.26 டிவைடட் பை 62.5. இது 0.26 அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் இது பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் திஸ் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இது எவ்வளோ வரும்? 50 இன்ட்டு 100 பவர் 0.26 divided by 62.5 தானே? 62.5 42.39 sir. இது வந்து இது எவ்வளவு வருது? 2.6 தானே? பவர் 1/0.26 அப்படின்னா T2. இப்போ T2 ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ T2 ஈக்குவல் டு
இந்த 1.25 இன்ட்டு V1 போட்டிங்களா சார், அது மட்டும் சொல்லுங்க. இது இந்த ஏரியாவா? இந்த இடம் தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே, இந்த இடத்துல இதுதான் முக்கியமான இடம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப் ஆஃப் த டூல். அதாவது லைஃப் ஆஃப் த டூல்னா வாட் இஸ் த லைஃப் ஆஃப் த டூல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த லைஃப் ஆஃப் த டூல் வென் கட்டிங் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஸ்பீட் ஆல்ரெடி 50 மீட்டர் பெர் மினிட் இருக்குது. இது 50 பெர் மீட்டர் பெர் மினிட்ங்கிறது கட்டிங் ஸ்பீடு. இதோட கட்டிங் ஸ்பீடு 25%. இந்த கட்டிங் ஸ்பீடு 20 மீட்டர் பை மினிட்னா இந்த கட்டிங் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 25% அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 100%க்கு வந்து 50 மீட்டர் பெர் மினிட், 125%க்கு எவ்வளவு மீட்டர் பெர் மினிட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த வெலாசிட்டிக்கு, அந்த கட்டிங் ஸ்பீடுக்கு எவ்வளோ டூல் லைஃப் வரும், எவ்வளோ டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூல் தரும். தட் இஸ் வாட் த கொஸ்டின். ஓகேவா? 100, அதாவது டூல் லைஃப் கட்டிங் ஸ்பீடுங்கிறது 50 மீட்டர் பெர் மினிட். நான் கட்டிங் ஸ்பீடு 25% கூட்டுறேன், இருக்கிற கட்டிங் ஸ்பீட்ல இருந்து 25% கூட்டுறேன். கூட்டும் போது அதோட கட்டிங் ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கட்டிங் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 1.25 இன்ட்டு V1 ஒரு டேர்மை போடுறேன். இதுதான் அந்த 1.25 இன்ட்டு V1. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ்டுக்கு பதிலாக டிக்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிற இடத்துல டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? 0.75 வரும். 0.75 வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டான்னு வரும். டிக்ரீஸ்டு பை 25%க்கு பதிலாக 50% கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? என்ன வரும்? இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? புரியல சார். 50 சொன்னீங்கல்ல சார், அது டிக்ரீஸ்டு பை 50% அப்படின்னா அப்பலாம் 0.50 வரும். 50 வரும், அவ்வளவுதான். தேங்க்யூ, இது கரெக்ட், வெரி குட். ஸோ இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். இன்க்ரீஸ்டு பைனா 1.25, 1.5, 1.2, 1.3. அப்ப அந்த 1 வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அது இன்க்ரீஸா வந்து இது பண்ணதுல இருக்கும் சார், क्वेश्चन கொடுத்ததுல. கரெக்ட். ஓகே சார். டிக்ரீஸ்னா 1ல இருந்து கழிக்கணும். 25%னா 0.75, 30%னா 0.7, இப்படி வரும். அதை வச்சு V2 கால்குலேட் பண்ணணும். அதுல இருந்து இந்த டேர்மை போடணும். அதுல இருந்து கால்குலேட் பண்ணி T2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த டெக்னிக். ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஸோ அதுல இருந்து இதெல்லாம் நார்மலா நீ சால்வ் பண்றதுதான். ஸோ 50 போட்டிருக்கேன், T 100 மீட்டர் பெர் 0.26 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு எவ்வளோன்னு இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 62.5. T2 0.26 போட்டிருக்கீங்க. அதுல இருந்து யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் வாட் இஸ் த T2 வேல்யூ. இது கரெக்ட் தானே? கால்குலேஷன்ல எதுவும் மிஸ்டேக் இருக்கா? வாட் இஸ் த T2 வேல்யூ ஃபைனலி? சார் 10 மினிட்டா சார்? You just find out. 50 into 100 power 0.26 divided by 62.5 power 1 divided by 0.26. மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. 42.3 மினிட் வரும். கரெக்டா? செக் பண்றீங்களா? whether can you get correct answer? You just check the value. Muthukumar sir.
ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? சார் சொல்லுங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? சம்முக்கு 40 minutes 0.5 40 தானே சார்? ஆமா, 42.3 minutes கரெக்ட். எனக்கு 5-2 வருது, பிரச்சனை இல்லை சார். நோ ப்ராப்ளம். இது ஃப்ராக்ஷன் ஏதாவது இதாக இருந்தாலும் ஒன்றும் ரொம்ப வேரியேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஓகே, ஈக்குவல். ஓகே, இந்த ப்ராப்ளம் இப்போ கால்குலேட் பண்ண முடியுமா? இந்த ப்ராப்ளத்தை v1 t1 power n equal to v2 t2 power n equal to constant, vt equal to 0.75 v1, அப்போ t2 equal to எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஸ்பீட் இஸ் reduced by 25%னா 0.75 v1. ஸோ t2 equal to in terms of t1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ. you can able to tell what is the tool life. calculate increase in tool life வந்து கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோ tool life இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ t2 வேல்யூ ஷுட் பி 1.7 t1 அந்த மாதிரி வரும். 1.7 1.5 1.3 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதுதான் நம்ம எந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தில். அவ்வளோதான், வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை புரியுதா? இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை சார் சார் நீங்க சால்வ் பண்ணுங்க சார். ஓகே, இப்போ வந்து v1 t1 power n equal to v2 t2 power n equal to constant v1 t1 அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்றேன், கட்டிங் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்ட் பை 25% அப்படின்னு சொல்றேன். ஸோ கட்டிங் ஸ்பீடு அப்படிங்கிறது இதுல எது அப்படின்னா v1 இனிஷியலா இருக்க கட்டிங் ஸ்பீடு. கட்டிங் ஸ்பீடை வந்து நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இருக்க கட்டிங் ஸ்பீட்ல 0.75 ரெடியூஸ் பண்றேன். அதாவது 25% ரெடியூஸ்னா 0.75 v1 அப்படிங்கிறது மீனிங். இட்ஸ் நாட் அபவுட் 0.75 ரெடியூஸ் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. 0.75 v1 அப்படிங்கும் போது v2 வந்து 25% ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள t2 என்ன, v2ஓட t2 அக்கார்டிங் டு v2 வாட் இஸ் த டூல் லைஃப், t2 எவ்வளவுன்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t1. t2 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் t1ல நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னாதான் வெதர் டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது. கன்ஃபார்மா டூல் லைஃப் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வெலாசிட்டி குறைஞ்சா டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி கூடுனா டூல் லைஃப் கம்மியாகும். தட் இஸ் வாட் தி கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதை போடுங்க, v1 t1 power n equal to constant. ஸோ v1 t1 n equal to 0.5 equal to constant. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் v2 t2 power 0.5 equal to constant. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த v2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ 0.75 v1 t2 0.5 equal to constant. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். நான் வந்து v2க்கு பதிலாக என்ன பண்றேன், 0.75 v1 சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், v1 t1 power 0.5 equal to constant divided by 0.75 v1 t2 அப்படிதான் இருக்கு 0.5 equal to constant. ஒன்னுல இருந்து ரெண்டை டிவைட் பண்றேன், கான்ஸ்டன்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் இது கான்ஸ்டன்ட் தானே. ஓகேவா? ஸோ சி பை சி அப்படின்னு வரும் இந்த சைடு வந்து. ஸோ இந்த சிசி கேன்சல் ஆயிரும், v1 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா t1 பவர் 0.5 மட்டும் டினாமினேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கும், 0.75 t2 0.5 டினாமினேட்டர்ல இருக்கும். 0.75 t2 0.5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ t1 0.5 இதை நான் எப்படி வச்சுக்கிறேன், இது இந்த டேர்ம் வந்து கொண்டு போயிடுறேன். 0.75 அப்படி அதை அங்கேயே வச்சுக்கோ, அது இந்த இடத்துல இருக்கும். இதை மட்டும் நான் இங்கே எடுத்துட்டு போறேன். டிவைடட் பை t2 1 minute. I will write in the next thing.
இதுல எல்லாம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. T1 பவர் 0.5 டிவைட் பை 0.75 T2 பவர் 0.5 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதை நான் அப்படியே எழுதுறேன். தேர்டு இதுல எழுதுறேன். T1 பவர் 0.5 இருந்தது. கீழே என்ன இருந்ததுன்னா 0.75 T2 இன்டூ 0.5. ஓகேவா? ஈக்குவல் டு 1 இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் T1 0.5 ஈக்குவல் டு T2 கீழே வச்சுக்கோ 0.5. இது மாற்றம் இல்லை. இங்க 0.75 இங்க போயிடும். ஏன்னா இங்க 1 இருக்குது. 0.75 இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ற, T1 பை T2 ஈக்குவல் டு இது 0.5 பொதுவா இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கிடுங்க 0.75. இப்போ T1 பை T2 ஈக்குவல் டு 0.75. இந்த 0.5 என்னவா போகும், 1 டிவைடட் பை 0.5 போதும். ஓகேவா? ஸோ T1 ஈக்குவல் டு 0.75 டிவைடட் பை 1.5 எவ்வளோ வரும்? எவ்வளோ சொல்லுங்க? 0.5625 T2. ஓகேவா? அப்போ T2 இன் டர்ம்ஸ் ஆஃப் T1 எழுது. 1 divided by 0.5625 T1. So T2 equal to எத்தனை T1? சொல்லுங்க பாப்போம். 1.777 T1. அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டூல் லைஃப்? இதை வச்சு சொல்லுங்க. டூல் லைஃப் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஹலோ, 77 சார். வெரி குட். சொல்லுங்க சார். ஓகேப்பா, இப்போ வந்து 78% அப்படிங்கிறது வந்து இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ T2 வந்து 78% இன்க்ரீஸ் இன்டூ லைஃப். இன்க்ரீஸ் இன்டூ லைஃப் அப்படிங்கிறது வந்து 78% அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராப்ளத்து மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டூல் லைஃப் ஈக்குவேஷனோட ஒரு சில ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டிங் ஃபோர்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் we are going to see about the remaining problems. ஓகேவா? இப்போ வந்து கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமாக நம்ம தெரிய வேண்டியது வந்து என்ன அப்படின்னா வந்து, இப்போ வந்து கட்டிங் டூல், இதுதான் கட்டிங் டூலு. இப்போ வந்து ஒர்க் பீஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இந்த ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் த ரைட். ஓகே, இது வந்து ஒர்க் பீஸு, இது வந்து கட்டிங் டூல், இது வந்து கட்டிங் டூல். இப்போ இந்த டூல் இதான் எட்ஜி, கட்டிங் டூலோட கட்டிங் எட்ஜி அப்படின்னு சொல்றோம்.
கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒர்க் பீஸ் வந்து இங்க மூவ் ஆகும். ஒர்க் பீஸ் மூவிங் டைரக்ஷன் இங்க இருக்கும். ஒர்க் பீஸ் இங்க மூவ் ஆகும். டூல் வந்து இங்க மூவ் ஆகும். டூலோட டைரக்ஷன் இருந்தாரு கட்டிங் டூல் இங்க மூவ் ஆகும். இதுதான் மூவ் ஆயிட்டு இருக்கும் டூல். இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கட்டிங் ஃபோர்ஸ், எஃப்சி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும், கட்டிங் ஃபோர்ஸ். இது வந்து என்னன்னா ஒர்க் பீஸ் கட் பண்ணுது அப்படிங்கும்போது இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து உள்ள அந்த சிப்பு, அதாவது கட்டிங் ஒர்க் பீஸில் உள்ள கட்டிங் சிப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா வந்து T1 அப்படின்னு சொல்றோம். T1 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து அன்கட்டு சிப் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். அன்கட் சிப் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல T2 அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். T2னா இந்த இது சிப்பு, அதாவது கட்டிங் டூல் இந்த இடத்துல பட்ட உடனே சிப்பா கிரியேட் ஆகும். சிப்பு இந்த இப்படி இந்த மாதிரி ஒர்க் பீஸ்ல இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நல்லா இது பண்றோம். கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த அன்கட்டு சிப்பை வந்து இந்த இடத்துல T2 சிப், இந்த இடத்துல திக்னஸ் மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த இதுக்கு பேர் என்னன்னா கட்டிங் சிப் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். கட்டிங் சிப் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் என்ன நடக்கும் அப்படின்னா சியர் நடக்கும். சியர்னா என்ன ஆகுன்னா அந்த சிப்பு வந்து ஒரிஜினல் ஒர்க் பீஸ்ல இருந்து பிரிட்டில் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகி ஒரிஜினல் ஒர்க் மெட்டீரியல்ல இருந்து வெளியே வரும், சிப்பா கிரியேட் ஆகும். அதாவது நீ டூலை வச்சு ஒர்க் பீஸ்ல வந்து நீ மிஷினிங் பண்ணும்போது சிப்பு மாதிரி கிரியேட் ஆகும், சுத்திக்கிட்டே வரும் ஒர்க் பீஸ்ல வந்து, அது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகுறது சிப்பு. இது T1, இது T2 அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஒரு இப்போ இது எதை பேஸ் பண்ணி உள்ளது அப்படின்னா இதுக்கு இந்த ஒர்க் பீஸ், இதான் ஒர்க் பீஸ். இது வந்து மிஷின்டு சர்ஃபேஸ், மிஷினிங் பண்ண சர்ஃபேஸ், மிஷின்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கட்டிங் எட்ஜ், இது கட்டிங் எட்ஜ். இது கட்டிங் எட்ஜ்னா இது வந்து ஆக்சுவலா இது வந்து என்னன்னா கட்டிங் எட்ஜ், பட் இட் இஸ் நாட் யூஸ் டு கட் ஓவர். இந்த எட்ஜ் தான் கட்டிங் எட்ஜ், ஆக்சுவல் கட்டிங் எட்ஜ். இதுக்கு உள்ள ஆங்கிள் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன பண்றோம்னா இதுல இருந்து ஒரு லைன் டிரா பண்றோம், பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த லைன் வந்து ஒர்க் பீஸோட மிஷின் டு சர்ஃபேஸ், அந்த ஒர்க் பீஸ் அந்த லைனுக்கு கட்டிங் ஃபோர்ஸோட லைனுக்கு எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த லைனுக்கும் இந்த கட்டிங் எட்ஜ் இருக்கு பத்தியா, இந்த கட்டிங் இதான் டூல், இதான் ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷினிங் அந்த லெய்த்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல். இந்த டூலோட அந்த இந்த இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ரேக் ஃபேஸ் ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் இந்த லைனுக்கு உள்ள ஆங்கிள், இது வந்து என்ன ஆங்கிள்னா ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். நல்லா தெரிஞ்சுங்க, ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சியரிங் நடக்கும், சியரிங் நடந்து இந்த இடத்துல சியர் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு ஃபோர் வந்து சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ப்ரிலிமினரியா இருக்கும். இதுதான் கேட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட், சியர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இந்த பர்டிகுலர் லைன் கட்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய லைனுக்கும் இந்த சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லைனுக்கும் உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து பை அப்படின்னு சொல்றோம். இந்த பை அப்படிங்கிறது என்னன்னா சியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பை அப்படின்றது இது வந்து T2, T1 கட்டிங் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சிப்பு, இது கட்டிங், இது வந்து ஒர்க் பீஸோட இந்த சிப்பு. இந்த மறுபடியும் சொல்லுங்களா சார்? எதுப்பா? சியர் ஆங்கிள். சியர் ஆங்கிள்னா என்னன்னா இது வந்து சியர் ஆகக்கூடிய லைன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒர்க் பீஸ் வச்சு நம்ம, இது எல்லாமே ஒர்க் பீஸ் சரியா, இது எல்லாமே ஒர்க் பீஸ். நான் வேற ஒரு லைன்ல காமிக்கிறேன். இது எல்லாமே ஒர்க் பீஸ். ஓகேவா?
இது மிஷின் ஒர்க் பீஸ், இது சிப்பு வெளியே போறப்ப இந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சியர் நடக்கும். இந்த இடத்துல தான் சியர் நடக்கும். இந்த பர்டிகுலர் லைன் இது வந்து சியர் ஜோன் கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல தான் டிட்டாச் ஆகும். கட்டிங் சிப்பு வந்து டிட்டாச் ஆகி வெளியே போகும். டிட்டாச்னா கட்டிங் சிப்பு சுத்திக்கிட்டே இருக்குல்ல, கொஞ்சம் டூல் ஒர்க் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது வெளியே வர்றது, சிப்பு வெளியே வர்றதுக்கு டிட்டாச் ஆகிற இடம் தான் கட்டிங். இதுல சியர் நடக்கும். சியர்னா கட் ஆகி சிப்பு வந்து ஒர்க் பீஸ் விட்டு வெளியே வர்றது. ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சியர் ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸ். இந்த இடத்துல டைரக்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கட்டிங் ஃபோர்ஸ், எஃப்சி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த சிப்புக்கும் டூலுக்கும் இது ரேக் ஃபேஸ் ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்றோம். இந்த ரேக் ஃபேஸ் ஆஃப் த டூலுக்கும் இந்த சிப்புக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதுக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். இதுக்கு இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எஃப்எஃப் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த 3 காம்போனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் விச் ஆர் ஆக்டிங் வென் தி கட்டிங் டூல் which gives some during is for in the machining operation. Machining operation நடக்கும்போது ஒரு ஒர்க் பீஸ்ல டூலை வச்சு நம்ம மிஷினிங் பண்ணும்போது ஒரு ஒர்க் பீஸை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா இந்த 3 பிரைமரி ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கட்டிங் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ், சியர் லைன் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், சிப்புக்கும் ஒர்க் பீஸோட ரேக் டூலுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸ்க்கு வருது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எஃப்எஃப், எஃப்எஸ், எஃப்சி. ஸோ எஃப்எஸ், எஃப்சி கட்டிங் ஃபோர்ஸ், எஃப்எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சியர் ஆங்கிள் பை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரேக் ஆங்கிள், இந்த இதுதான் ரேக் ஆங்கிள் அப்படின்றது. ரேக் ஆங்கிள் நான் என்னன்னு சொன்னேன், ஆல்ஃபா. ஸோ பை அப்படிங்கிறது ஆல்ஃபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் T1, T2. ஸோ இதை பேஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றதா, அதை வச்சு நம்ம சில டெர்மினாலஜிஸ் சில வேல்யூஸ் வந்து வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஓகேவா? இது புரியுதா? வெதர் டு யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன். வேற டவுட் இருக்கா? இல்ல சார். இதுல இது கொஞ்சம் புது கான்செப்ட். நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டீங்க. மேபி திஸ் இஸ் வெரி நியூ ஃபார் யூ. எல்லாத்துக்குமே புரியுதா? தினேஷ், பரத் அண்ட் சரவணகுமார் சார் புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ஓகே, சரவணகுமார் லைன்ல இருக்கானா? ஷாம் சுந்தர், ஷாம் சுந்தர். எஸ் சார். ஓகே, புரியுதா நான் இப்போ நடத்தினது? புரியுது சார். ஓகே, சரவணகுமார். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீஸ் ஆர் ஆல் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ஃபீட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் T1, T2. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து இப்போ நான் திரும்ப போடுறேன். இதில் வந்து சியர் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு இப்போ உனக்கு தெரியும். ஆல்ஃபா ரேக் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் T1 அப்படின்னா அன்கட் சிப் திக்னஸ் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் T1, T2 அப்படின்னா என்னன்னா சிப் திக்னஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். அன்கட் சிப் திக்னஸ், ரேக் ஆங்கிள், சியர் ஆங்கிள். அதுக்கப்புறம் எஃப்எஸ் சியர் ஃபோர்ஸ் acting at the shear angle, acting at the shear force at 1 minute. Minute.
ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஷியர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சி, கட்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எஃப்எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் ஹேவிங் சம் பேசிக் ஃபார்முலாஸ். இதில் வந்து சியர் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா எஃப்சி காஸ் பை மைனஸ் எஃப்சிஎன் சைன் பை, அப்புறம் எஃப்எஸ்என் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சியர் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னா, சியர் ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலராக வந்து எஃப்எஸ்என் ஆக்ட் ஆகும், பெர்பெண்டிகுலர் டு தி சியர் ஃபோர்ஸ். எஃப்சினா கட்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் டு தி கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சிஎன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுதுன்னா இதுல இப்போ இந்த ஃபோர்ஸை நான் இங்க வரைகிறேன், இங்க ட்ரா பண்றேன். ஸோ இந்த இங்க ட்ரா பண்றேன், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதுக்கு பேர் நார்மல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு நார்மல் டு தி 90 டிகிரிக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் மெர்ச்சன்ட் சர்க்கிள் அப்படி சொல்லுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வில் கிவ் வெரி ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மெர்ச்சன்ட் சர்க்கிள் அந்த டேர்ம் வரும்போது. பட் இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு சால்வ் சம் ப்ராப்ளம். ஸோ அதனால இப்போதைக்கு தட் இஸ் நாட் ஐ திங்க் ரெக்கார்ட். ஸோ வென் இட் இஸ் ரெக்கார்ட் ஐ வில் டெல் யூ. ஸோ எஃப்எஸ்என் அப்படிங்கிறதுக்கு வந்து எஃப்சிஎன் காஸ் பை பிளஸ் எஃப்சி சைன் பை, இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எஃப்எஸ் எஃப்எஸ்என், இதுக்கப்புறம் எஃப் எஃப்எஃப், அப்புறம் என். இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது நார்மல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு வந்து எஃப்சி சைன் ஆல்ஃபா பிளஸ் எஃப்சிஎன் காஸ் ஆல்ஃபா, எஃப்சி காஸ் ஆல்ஃபா மைனஸ் எஃப்சிஎன் சைன் ஆல்ஃபா. ஸோ மொத்தம் 4 ஃபார்முலாஸ் இருக்குதுப்பா. இந்த 4 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தே வில் ஆஸ்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலா வந்து முக்கியமானது வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூ அப்படின்னா என்னன்னா எஃப் பை என். மியூ அப்படின்னா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நீ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா மியூஸ் ஈக்குவல் டு எஃப் பை என். எஃப் பை என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஃப் டிவைடட் பை நார்மல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதுக்குள்ள ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மியூஸ் ஈக்குவல் டு எஃப் பை என். எஃப் பை என், எஃப்னா என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எஃப்எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் மியூ. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் அப்படின்னா மியூஸ் ஈக்குவல் டு டான் பீட்டா. பீட்டாங்கிறது ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். இதுல இருந்து பீட்டா கண்டுபிடிச்சா பீட்டா ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் பீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் மியூ. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், பீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் மியூ. ஸோ இது ஒன்று. மியூஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூஸ் ஈக்குவல் டு எஃப் பை என் அப்படிங்கிறது வந்து இந்த 3 கான்செப்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிடலாமா? வெதர் கேன் ஏபிள் டு மக் அப் ஆல். எஸ் சார். ஏதாவது இதுல ஏதாவது புரியாம இருக்கா? டர்ம்ஸ் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? இதுல டேர்ம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா சார்? இப்போ நான் வந்து ஒன்றும் கேட்கல. எஃப்எஸ் அப்படின்னா என்ன, எஃப்எஸ்என் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? மியூ சொன்னீங்கல்ல சார், ஆமா. அதுல வந்து மியூ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை என்னன்னு போட்டிருக்கீங்களா சார்? ஆமா. எஃப்எஸ்ஸா எஃப்எஃப்ஆ சார்? எஃப் கோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சார். அப்ப இந்த என்னோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்க? இந்த என்னோட வேல்யூ வந்து நார்மல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமா சார். அதுக்கு 90 டிகிரியில இது ஆக்ட் ஆகும் சொன்னீங்க. 90 டிகிரி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் ஒன் மினிட் டேக் த மெர்ச்சன்ட் சர்க்கிள். மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் இருக்குது. மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு சம்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு தே வில் ஆஸ்க் எப்படி இது கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அனலிட்டிக்கலாகவும் கால்குலேட் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு நம்ம ஒரு டயக்ராம் வரையணும்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். இதை பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் ஒன் சர்க்கிள். நான் இப்போ அதை ஃபுல்லாக இன்டெப்த்தாக நம்ம
நான் சொல்லாம நான் மேலோட்டமா இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஒவ்வொருக்கும் ஒரு நார்மல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐ வில் எக்ஸ்பிளைன். பட் ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இது கிரியேட் ஆகும். 1 minute. மெர்ச்சன்ட் சர்க்கிள் அப்படின்னு போட்டோம்னா அந்த நான் இப்போ உனக்கு தெரியும். இப்போ உனக்கு பார்த்தோம்னா சிப்பு டூல் தெரியும், ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்கான், கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சின்னு கொடுத்துருக்காங்களா, பெர்பெண்டிகுலர். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் தெரியுதா? எஸ் சார். 1 minute. அதில் நான் காமிக்கிறேன் அதில் என்னென்ன வரும்ட்டு. அந்த டயக்ராம்ல இருப்பாருங்க. இப்போ வந்து ஒரு கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நார்மல் டு தி கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்டின்னு கொடுத்துருக்கேன், நான் எஃப்சிஎன் கொடுத்துருந்தேன், நொட்டேஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப், அதுலேருந்து பெர்பெண்டிகுலர் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என் கொடுத்துருக்கான். அப்புறம் எஃப்எஸ், அதுலேருந்து பெர்பெண்டிகுலர் டு தி ஒரு ஃபோர்ஸ் என்எஸ் கொடுத்துருக்கானா. இப்போ இதோட எட்ஜ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி ஒரு 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 சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணலாம். இந்த சர்க்கிள்ல தான் இந்த பாயிண்ட்லாம் வந்து ஃபிட் ஆகும் கரெக்டா. இதுக்கு பேர் மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் டு தி கட்டிங் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ அதுதான் நான் இந்த இடத்துல அதை கொஞ்சம் ட்ரா பண்ண முடியாதனால நான் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் சொன்னேன். இப்போ மெர்ச்சன்ட் சர்க்கிள் என்னன்னு உனக்கு இப்போ ஐடியா இருந்திருக்கும். ஓகே எஸ் சார். ஸோ அதை வச்சு தான் இப்போ எஃப்எஸ், எஃப்எஸ்என், எஃப்எஃப்என், அப்புறம் மியூ டான் பீட்டா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T1 T2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா அன்கட் சிப் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா வந்து T1/T2 அப்படிமோ. இது வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டேர்ம், இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம், சிப் திக்னஸ் ரேஷியோ. இது ஒரு ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு T1/T2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சியர் ஆங்கிளையும் ரேக் ஆங்கிளையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா வந்து tan pi ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் சைன் ஆல்ஃபா, ஆர் சைன் ஆல்ஃபா. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆர் ஈக்குவல் டு T1/T2 திக்னஸ். ஸோ 1 2, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் 3 4 5 6 7 8 9. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் வந்து நல்லா தெளிவாயிட்டுன்னு வச்சுக்கேன். இதை பேஸ் பண்ணி கட்டிங் ஃபோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ ஐ கோ வித் ப்ராப்ளம். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஆர் ஈக்குவல் டு T1/T2 தானே சார் போட்டிருக்கீங்க? T1/T2. ஆர்னா சிப் திக்னஸ் ரேஷியோ. ஓகே சார். சிப் திக்னஸ் ரேஷியோ. இந்த T1 அப்படின்னா என்னன்னா அன்கட் சிப் திக்னஸ், T2 அப்படின்னா ஆஃப்டர் கட் சிப் திக்னஸ், சிப் திக்னஸ் அன்கட் கட் சிப் திக்னஸ். ஓகேவா? இந்த இருக்குல்ல, இந்த டயக்ராம்ல இருக்கு, இந்த இருக்குல்ல T1 T2. T2னா சிப் திக்னஸ், T1னா அன்கட் சிப் திக்னஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ இது வச்சு ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஆர்த்தோகனல் மெட்டல் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
So in orthogonal cutting of your workpieces, feed force 350 kgf, cutting force 150 kgf, chip thickness ratio 0.44, rack angle 10 degree, find shear angle, cutting force, shear angle, shear force, and normal to the shear force. இதை மூணு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சம்மில் வந்து ஃபீடு ஃபோர்ஸ், அதுக்கு முன்னாடி கட்டிங் ஃபோர்ஸ் உனக்கு தெரியும், எஃப்சி 150 kgf, மேபி நியூட்டன்ல கொடுத்தாலும் அது கேஜிஎஃப்னா கேஜிஎஃப்ல வச்சுக்கிடுங்க. ஃபீடு ஃபோர்ஸா எஃப்சிஎன் அப்படிங்கிறது. அதை வந்து நார்மல் டு தி கட்டிங் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபீடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில ப்ராப்ளத்துல. ஸோ அது வந்து நார்மல் டு தி கட்டிங் ஃபோர்ஸ், ஃபீட் ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸ். ஃபீட் ஃபோர்ஸ்னா 350 kgf. சிப் திக்னஸ் ரேஷியோ வந்து 0.44. ரேக் ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 டிகிரி. அதுலேருந்து சீர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சீர் ஆங்கிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ டைரக்டாகவே சில ப்ராப்ளம்ஸ் நேராக கேட்டிருப்பாங்க. tan pi ஈக்குவல் டு r cos ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் சைன் ஆல்ஃபா. ஸோ சிப் திக்னஸ் ரேஷியோ வந்து 0.44 இன்ட்டு காஸ் 10 டிகிரி டிவைடட் பை 1 மைனஸ் 0.44 சைன் 10 டிகிரி. அதுலேருந்து பை கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் சியர் ஆங்கிள். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சியர் ஆங்கிள் சொல்லுங்க சார். சார் எஃப்சிஎன் சொன்னீங்கல்ல சார், அது மறுபடியும் சொல்லுங்களேன் சார். எஃப்சி அப்படிங்கிறது வந்து 150 kgf. எஃப்சிங்கிறது வந்து கட்டிங் ஃபோர்ஸ் 150ங்கிறது. ஃபீடு ஃபோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபீடு ஃபோர்ஸ் அப்படின்னா நார்மல் டு தி கட்டிங் ஃபோர்ஸ். கட்டிங் ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஃபீடு ஃபோர்ஸ். ஓகே சார். அதுதான் இந்த டேர்ம். அது எஃப்சிஎன் அப்படின்னு எடுத்து. ஆறுங்கிறது சிப் திக்னஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேக் ஆங்கிள் 10 டிகிரி கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா. அதுல இருந்து பை சியர் ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. ரேக் ஆங்கிள் தான் நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி. இதான் ரேக். கரெக்ட்ல? இதான் ரேக் ஆங்கிள். ரேக் ஆங்கிள்னா ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த மிஷினிங் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர், கட்டிங் ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன். இது ரேக் ஃபேஸ் ஆஃப் த டூல், டூலோட ரேக் ஃபேஸ். இந்த ரெண்டு இன்க்ளூடட் ஆங்கிள் தான் ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆல்ஃபாங்கிறது. ஸோ இந்த ஆல்ஃபா தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். அதை தான் இங்க 10 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம சியர் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சியர் ஆங்கிளுக்கு வந்து ஃபார்முலா இந்த இதான் சியர் ஆங்கிள். இதான் சியர் ஆங்கிள். பை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா தெரிஞ்சதுன்னா அதை வச்சு பை கண்டுபிடிக்கணும். tan பை ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா. tan பை ஈக்குவல் டு ஆர். சொல்லுங்க. ஓகே சார். மேல ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் சார். இந்த இருக்குல்ல இந்த ஃபார்முலா. அது வந்து சியர் ஆங்கிள் ஃபார்முலாவா சார்? சியர் ஆங்கிளுக்குள்ள ஃபார்முலா. கரெக்ட். சியர் ஆங்கிளுக்குள்ள ஃபார்முலா. அதுல இருந்து இது நம்ம பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், வேற சிம்பிள். அதுல இருந்து பை இந்த இது கண்டுபிடிச்சிடலாம்ல, அதே மாதிரி தான். அப்புறம் சியர் ஃபோர்ஸ், நார்மல் டு தி சியர் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சியர் ஃபோர்ஸ் எஃப்எஸ் எஃப்எஸ்என். எஃப்எஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து அதை வந்து மக்கப் பண்ணும்.
எஃப்சி காஸ் பை மைனஸ் எஃப்சிஎன் சைன் பை எஃப்எஸ்என் எஃப்சிஎன் காஸ் பை பிளஸ் எஃப்சி சைன் பை. பை ஒன்று தெரியும், எஃப்சி எஃப்சிஎன் ஒன்று தெரியும், அதுலேருந்து எஃப்எஸ் எஃப்எஸ்என் அதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். சார் சி ம் இல்ல சார். சியர் ஆங்கிள் வந்து 25.16 டிகிரி சார். shear angle, okay. $25.16 degree, okay. அப்புறம் அந்த ஃபார்முலால இருந்து எடுத்து போடவா சார்? அந்த ஃபார்முலா எஃப்சி எஃப்சிஎன் ஓகே சார். அதுலேருந்து எஃப்எஸ் எஃப்எஸ்என் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடுறேன். இதை நீங்க சால்வ் பண்ணுங்க, சைட் பை சைடு நான் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இதை லிசன் பண்ணிட்டு அடுத்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா in an orthogonal cutting, following observations were made. Cutting force cutting force 150 kgf, feed force 50 kgf, one minute. kgf சார் எஸ் எஃப்எஸ் மைனஸ்ல வருமா சார்? மைனஸ்ல வராது கண்டிப்பா. காஸ் பை சைன் பை கரெக்டா போடுங்க, ஆன்சர் கரெக்டா வரும். நீ டிகிரில வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க, ஒருவேளை ரேடியன்ல இருந்தாலும் ஆன்சர் வராது சில டைம்ல. ஓகே சார். அந்த மாதிரியும் பிரச்சனை வரும். திக்னஸ் திக்னஸ் ரேஷியோ வந்து 0.44. rack angle equal to 10 degree. Cutting speed 100 meter per minute. Find coefficient of friction. Find coefficient of friction. So coefficient of friction ங்கிறது mu is equal to f by n. So இதுல f n இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து fc cos sin alpha plus fcn cos alpha, n வந்து fc cos alpha minus fcn sin alpha. ஆல்ஃபா ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எஃப்சிங்கிறது இது கட்டிங் ஃபோர்ஸ், ஃபீட் ஃபோர்ஸ் வந்து எஃப்சிஎன், எஃப்சிங்கிறது வந்து கட்டிங் ஃபோர்ஸு, ஆல்ஃபா இட் இஸ் கிவன். ஸோ இதை வச்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என், எஃப் என்னன்னு கால்குலேட் பண்ணி அதுலேருந்து
எஃப்ஐன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே சார். இது இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். எஃப்என் எஃப்எஸ் எஃப்எஸ்என் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சார் சியர் ஃபோர்ஸ் எனக்கு மைனஸ் தான் சார் வருது. ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்கிறோம் பார்ப்போம். இப்போ வந்து சியர் ஃபோர்ஸ் எஃப்எஸ் எஃப்சி காஸ் பை மைனஸ் எஃப்சிஎன் சைன் பைன்னு போட்டிருக்காங்களா? இப்போ எஃப்சி வந்து 150, காஸ் பை வந்து 25.126 எனக்கு வருது சார். சரி 25. ஓகே. அப்புறம் மைனஸ் 350 சைன் 5 போட்டிருக்கேன் சார். இல்லை 150 காஸ் 25 கரெக்டு தான். காஸ் 25.13 மைனஸ் 350 சைன் மைனஸ் எஃப்சி கட்டிங் எஃப்சிஎன் வந்து 350. ஓகே. சைன் சைன் 25.13 சார். ஓகே. ஓகே வர ஆன்சர் போடுங்க. ஓகே நோ ப்ராப்ளம் சார். ஃபர்ஸ்ட் எஃப்சி காஸ் பையோட வேல்யூ வந்து 135.80 சார். ஓகே. அப்புறம் மைனஸ் 148.6136 வருது. ஓகே ஓகே மைனஸ் வந்தா ஓகே ப்ராப்ளம் மைனஸ்லேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஃபோர்ஸ் டைரக்ஷன் மாறி ஆக்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ வாட் எவர் இட் இஸ் ப்ராப்ளம் கரெக்டு தான். ஓகே சார். ஓகே. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது ஓகே தானே சார்? அந்த இதுக்கு ஆன்சர் வந்து 0.541 சார். எந்த ஆன்சர் எந்த கொஸ்டினுக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் தானே? ஆமா சார். ஹலோ, ஒன் மினிட் I will check. ஓகே சார். ஓகே கரெக்டு தான். ஓகே கரெக்டு தான்ப்பா. 0.5 சம்திங். ஓகே சார். ஓகே. இப்போ நான் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் முடிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் இப்போ மெஷினிங் டைம் கால்குலேஷன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது, இது தேர்டு டாபிக்கு மிஷினிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். மிஷினிங் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒர்க் பீஸ் இந்த மாதிரி இருக்குது, இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, டூவில் வச்சு இது பண்ணுறீங்க, இது லென்த்து. ஸோ டூவில் வச்சு என்ன பண்ணுறேன், யுவர் கிவிங் சம் ஒரு டெப்த் ஆஃப் கட்டு ஃபீடு கொடுத்து நீ என்ன பண்ணுற, மூவ் பண்ணுற. எவ்வளோ மிஷினிங்கில் எவ்வளோ டயமீட்டர்லேருந்து எவ்வளோ டயமீட்டர் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத மிஷினிங் டைம் அப்படிங்கிறது. ஸோ மிஷினிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா சொல்லுங்க. L/Fn. வெரி குட். மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து L/F/n அப்படின்னு சொல்லுவோம். எல்னா லென்த் ஆஃப் கட்டு, எஃப்னா ஃபீடு, ஒர்க் பீஸ் எவ்வளோ ஃபீடு, டூல் எவ்வளோ ஃபீடு நம்ம கொடுக்குறோங்கிறது, என்ன ரெவல்யூஷன் ஆஃப் ஒர்க் பீஸ், இதை பொறுத்து நம்ம கண்டுபிடிப்போம். மிஷினிங் டைம் ஈக்குவல் டு L/F/n அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ப்போம். ஃபைண்ட் தி டைம் ரெக்கார்ட், find the time record for one complete cut on a workpiece, 350 millimeter long and 50 millimeter in diameter, and the cutting speed is 35 meter per minute,
speed is 0.5 millimeter per revolution. ஓகேவா? எவ்வளோ டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஒன் கம்ப்ளீட் கட் ஆன் ஒர்க் பீஸ் 350 millimeter long, 50 mm diameter, cutting speed is 35 meter per minute, speed is 0.5 millimeter per revolution அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கட்டிங் டைம் வந்து L by F into N. L வந்து கொடுத்துருக்காங்க 350 millimeter long, ஸ்பீடு வந்து 0.5 millimeter per revolution கொடுத்துருக்காங்க. N கண்டுபிடிக்கணும். என்ன எப்படி கால்குலேட் பண்றது? என்ன தெரிஞ்சுன்னா மிஷினிங் டைம் கால்குலேட்டர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன அங்க கொண்டு போகணும். என்ன எப்படி கால்குலேட் பண்றது? என்ன இல்ல என்னுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா கட்டிங் ஸ்பீட் ஈக்குவல் டு பை டிஎன். இதான் ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. இல்ல கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்கானா? கட்டிங் ஸ்பீட் மீட்டர் பெர் மினிட் கொடுத்துருக்கானா? விசி ஈக்குவல் டு பை டிஎன். இந்த விசி ஈக்குவல் டு பை டிஎன் அப்படின்னா என்ன? ஒரு ரொட்டேஷனல் ஒர்க் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இதோட ஃப்ரண்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் வியூவை ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கட்டிங் ஸ்பீடு. இது வந்து ஆர். விசி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீனியர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து கட்டிங்கோட லீனியர் வெலாசிட்டி தான் இது விசி. அதுதான் சம் 35 மீட்டர் பெர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. விசி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு என்ன? 2 பை என். ஒமேகானா என்ன? 2 பை என். இப்போ 2 இன்ட்டு ஆர் என்ன? பை. ரேடியஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணா டயாமீட்டர் என். ஸோ விசி ஈக்குவல் டு பை டிஎன். இந்த வி ஈக்குவல் டு பை டிங்கிறது ஃபார்முலா வந்து இதுல இருந்து தான் வருது. இது புரிஞ்சிடுச்சா இந்த கான்செப்ட்? எஸ் சார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணிடலாம்ல. ஸோ கட்டிங் ஸ்பீடு வந்து 35 இன்ட்டு 10⁻³ போட்டு பை இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் பீசஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருப்பாங்க இன்ட்டு என். அதுலேருந்து என் கால்குலேட் பண்ணிடுங்க எவ்வளோ ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகுதுன்னு. அதை தூக்கி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல் தெரியும் 350 மில்லி. எல்லாமே வந்து யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது ஏன் இன்ட்டு 10⁻³ போட்டிருக்கேன்? 35 மீட்டர் பெர் மினிட்னு இருக்கு. மீட்டரை மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டயாமீட்டர் என்னவா இருக்குது? 50 மில்லிமீட்டர்ல இருக்குது. அதனால இது விதியும் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னங்கிறது வந்து ஆர்பிஎம்ல கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து மீட்டர்ல இருக்குது, மினிட்ல இருக்கு, மீட்டர் பெர் மினிட். இப்போ மில்லிமீட்டர் பெர் மினிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஃபீடு வந்து 0.5 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, லென்த்தும் மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். முடிச்சலாமா? எஸ் சார். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் மிஷினிங் டைம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம், தென் வி ஆர் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இன்னொரு மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ற ஒரு ப்ராப்ளம். இப்போ நீ வந்து இந்த ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஜாப்பு, அப்புறம் ஒரு ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதோட டயாமீட்டர் வந்து 30 மில்லிமீட்டர். இதோட லென்த்து 50 மில்லிமீட்டர். இதோட லென்த்து 50 மில்லிமீட்டர். இதோட லென்த்து 50 மில்லிமீட்டர். இது வந்து 40 மில்லிமீட்டர். இது 30, இது 35 மில்லிமீட்டர். 35 மில்லிமீட்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ 40 mm dia and 150 millimeter long shaft is to be converted into a stepped shaft. Stepped shaft of dimension above. ஓகேவா? இதுல டெப்த் ஆஃப் கட் 2.5 மில்லிமீட்டர். 2.5 மில்லிமீட்டர். கட்டிங் ஸ்பீடு கட்டிங் ஸ்பீடு 20
மீட்டர் பெர் மினிட், ஸ்பீடு 0.3 millimeter per revolution. Estimate the machining time. Estimate the machining time. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்றது? ஐடியா மட்டும் கொடுங்க பாப்போம். ஃபார்முலா ஒண்ணுதான். மிஷினிங் டைம் ஈக்குவல் டு L by Fn. ஏதாவது ஐடியா இருக்கா? இதை யோசிக்க முடியுதா? சார் விசி ஈக்குவல் டு பைடிஎன் யூஸ் பண்ணி நம்ம எண்ணு கண்டுபிடிச்சு அந்த எண்ணை வந்து ஃபார்முலா டைம் மிஷின் டைம் ஃபார்முலா போட்டுக்கலாம் சார். வெரி குட். ஓகே, அது எப்படி நம்ம இப்போ வந்து 3 இப்போ சரி ரைட், ஓகே, வெரி குட். இப்போ நான் என்ன இப்போ நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஜாப் வந்து இனிஷியலா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 mm டயா 100 mm லாங் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ எந்த 2 இடத்துல மிஷினிங் பண்ணியிருக்காங்க? மிஷினிங் ஃபுல்லா பண்ணியிருக்காங்களா, ஏதாவது 2 இடத்துல மட்டும் பண்ணியிருக்காங்களா? அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மிஷினிங் டைம்ல தான் அந்த சம்ல வரும். அதை மட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கீங்க. ஸோ 40 mm 180 இது இனிஷியலா இருக்குது. அப்போ இந்த 40 50 அவங்க டச் பண்ணல, மிஷினிங் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ இந்த 50க்கு 35 mm குறைச்சிருக்காங்க, இந்த 50க்கு 30 mm குறைச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டெப்பா நம்ம வந்து இந்த சம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 40 mm இருந்து 35 mm எவ்வளவு லென்த்துக்கு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 35 mm இருந்து 30 mm எவ்வளவு லென்த்துக்கு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினிங் டைம் எடுக்கணும். இந்த 2 மிஷினிங் டைம் கூட்டினா ஆன்சர் வந்துடும். சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? 2 மிஷினிங் டைம் வரும். இப்போ வந்து ஸ்டெப் 1 என்னன்னா, ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் மிஷினிங் டைம் டயமீட்டர் 40ல இருந்து டயமீட்டர் 35 கம்மி பண்றாங்க. ஃபார் த லென்த் எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவு லென்த் கம்மி பண்ணியிருக்காங்க? 100 mm கம்மி பண்ணியிருப்பாங்க. இனிஷியலா 40ல இருந்து 35க்கு 100 mm கம்மி பண்ணியிருப்பாங்க. 35 mm தப்பா எடுத்துடக்கூடாது, அப்படின்னா ஆன்சர் தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லான லென்த்துக்கு தான் டேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 100 mm இந்த இடத்துல பண்ணும்போது கரெக்டா பண்ணணும். இதை பண்ணி முடிச்ச இதுக்கு நீ வந்து டைம் மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணுங்க. L by F into N கால்குலேட் பண்ணுங்க. L வந்து 100 mm, F ஃபீடு சம்ல கொடுத்துருக்காங்க, ஃபீடு வந்து 0.3, ஃபீடு வந்து 0.3 கொடுத்துருக்காங்க. இப்போ N கண்டுபிடிக்கணும். Nக்கு வந்து πdN, இதுதான் ஃபார்முலா. சாரி, கட்டிங் ஸ்பீட் ஈக்குவல் டு πdN. இப்போ கட்டிங் ஸ்பீடு சம்ல கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பெர் மினிட். ஸோ 20 × 10⁻³ அதை போட்டுருவீங்க 5. இப்போ இந்த டயமீட்டர் எதை போடணும் அப்படின்னா இனிஷியலா உள்ள டயமீட்டரை போடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயமீட்டர் தான் போடணும். இனிஷியலா எதுல இருந்து எதை குறைக்கிறாங்களோ அந்த இனிஷியலா உள்ள டயமீட்டர் தான் இதுல கன்சிடர் பண்ணணும். 40 mm × N. அதுல இருந்து N கால்குலேட் பண்றீங்க. இந்த எண்ணை தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி டைம் ஒன்று என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இந்த டைம் ஒன்று கால்குலேட் பண்ண பிறகு இப்போ இதுல ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்க இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. 40ல இருந்து 35 கட் பண்ணோம்னா அதாவது ஒரு லைன் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு லைன்னா ஒரு டேர்ன் போறதுக்கு மட்டும்தான் மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. டெப்த் ஆஃப் கட் கால்குலேட் பண்ணு. 2.5 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 2.5னா 2.5 எத்தனை டைம் மிஷினிங் பண்ணியிருப்போம்? ஒரே டைம் தான் பண்ணியிருப்போம். 2.5 டெப்த் ஆஃப் கட் கொடுக்கணும்னா டயமீட்டர்ல 2.5 கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? மிஷினிங் பண்ணும்போது 5 mm கம்மி பண்ணிடுவோம். அப்போ ஒரு டைம் தான். அப்போ ஒரே டைம் நீ கொடுக்கும்போது பக்காவா மிஷினிங் ஆயிரும். அப்போ இது வந்து இந்த ப்ராப்ளத்துல டெப்த் ஆஃப் கட்னால எந்த மிஷினிங் டைம் வேரியேஷன் வராது. இன்கேஸ் டெப்த் ஆஃப் கட் வந்து வேற வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இதை கன்சிடர் பண்ணணும். எத்தனை டைம் அடிக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீஸ் வந்து 40 mm இருக்குது,
ஓகேவா? அதுல 50 எம்எம்க்கு நீ எதுவும் பண்ண தேவையில்ல, மீதி 100 எம்எம்க்கு தான் கம்மி பண்ண போற. அப்போ ஒர்க் பீஸ் இப்படி இருக்கு அப்படின்னா வந்து நீ வந்து 2ல வந்து இப்படி கொண்டு வருவ, டெப்த் ஆஃப் கட் கொடுப்ப. இப்போ டெப்த் ஆஃப் கட் 2.5 மில்லிமீட்டர் கொடுக்குற அப்படின்னா 35 ஆயிரும் இங்க சார். 2.5 கொடுத்த அப்படின்னா 2.5 இங்கேயும் 2.5 கட் ஆகும். எஸ் சார். ஒர்க் பீஸ் இது கட் ஆயிரும், இந்த இடம் ஃபுல்லாக கட் ஆகும், 100 இடமும் கட் ஆயிரும், 100 மீட்டர் கட் ஆயிரும். ஸோ அப்போ ஒரு டைம் தான் உள்ள கொண்டு போவ. ஸோ மிஷினிங் டைம் வந்து இந்த அஃபெக்ட் ஆகாது. கரெக்ட், நீ பண்ணது கரெக்ட். இன்கேஸ் 2.5 டெப்த் ஆஃப் கட் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல 1 mm தான் டெப்த் ஆஃப் கட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னா நீ எத்தனை டைம் மிஷினிங் பண்றோம், எத்தனை டைம் போயிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப போய் எத்தனை டைம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத வந்து நீ கணக்கெடுத்து இந்த மிஷினிங் டைமோட அதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஃபைனல் ஆன்சர்லயா சார் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த T1 இந்த T1ஓட வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த் ஆஃப் கட் வந்து 1 mm கொடுக்குறேன். டெப்த் ஆஃப் கட் வந்து மேக்ஸிமம் என்னோட லேயத்துல வந்து 1 mm தான் கொடுக்க முடியும்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். 1 mm தான், 2.5 mm கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ 1 mm தான் டெப்த் ஆஃப் கட் கொடுத்து நீ மிஷினிங் பண்றேன்னா எத்தனை டைம் இந்த மிஷினிங் டைம் வந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 தடவை சார். வெரி குட், 3 டைம் பண்ணணும். ஏன்னா 1 mm கொடுத்தேன்னா 1 mm கொடுக்குற, அப்போ எத்தனை mm கட் ஆகும்? 2 mm கட் ஆகும். அப்போ 40ல இருந்து 38 மாறிடும். இன்னொரு தடவை கொடுக்குறேன், அப்போ 38ல இருந்து 36 மாறிடும். அதுக்கப்புறம் திரும்ப 0.5 கொடுக்கணும். அப்போ மூணு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணணும் மிஷினிங் டைம் வந்து. புரிஞ்சுச்சா? எஸ் சார். இதை மாதிரி 3 டைம் பண்ணாதான் மிஷினிங் நடக்கும். ஸோ இதை கரெக்டா பிடிச்சி இந்த இடத்த நம்ம சால்வ் பண்ணணும். இது ஒரு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை நெக்ஸ்ட் வந்து 50 mm 30. ஸ்டெப் 2 வந்து 35ல இருந்து 30 mm குறைக்கிறேன் ஃபார் த லென்த் ஆஃப் 50 mm. அதே மாதிரி L மிஷினிங் டைம் T2 ஈக்குவல் டு L பை F இன்ட்டு N. ஸோ L ஈக்குவல் டு 50 mm. இதுல N கண்டுபிடிக்கும் போது V கட்டிங் ஸ்பீட் ஈக்குவல் டு பை டி N போடுவீங்க. இதுல டயமீட்டர் வந்து எவ்வளவு பண்ணணும்? இந்த 35 கணக்கில் எடுத்துக்கணும், 35 mm போடணும். அதுல இருந்து N கண்டுபிடிக்கணும், அந்த எண்ணை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் வந்து ஆல்வேஸ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல் வந்து எம், அதுல இருந்து T2 கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன, மிஷினிங் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். சார் சொல்லுங்கப்பா. எக்ஸாம்ல நமக்கு பேப்பர் தருவாங்களா சார் போட்டு பார்க்க? கேட் எக்ஸாம்ல பேப்பர் தருவாங்க. உனக்கு ஆன்லைன் தான். ஆன்லைன்கும் போது கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும், சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். நீங்க இப்போ கரண்டா நீங்க அதை பண்ண போறீங்க. யுனிவர்சிட்டி எம்சிக்யூவே ஆன்லைன்ல தான் இருக்கும் சார். அவங்க நோட்டு தருவாங்கல்ல சார் போட்டு பார்க்க? சின்ன இது மாதிரி புக்லெட் மாதிரி கேட்ல தருவாங்க. கேட் எக்ஸாம்ல புக்லெட் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க பண்றதுக்கு. ஓகே சார். கேட்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர் எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து சிஸ்டத்துல உள்ள கால்குலேட்டரை தான் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க பண்ணணும் சார். சிஸ்டத்துல இருக்க கால்குலேட்டரை வச்சு பண்ணணும். ஓகே சார். சார் மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் சார் வரும் டோட்டல்? 65 சார். டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் இது பண்ணேன். இந்த டைம் மாறி இருக்கு, அதை நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வேணா பார்த்து நான் சொல்றேன். ஓகே சார். சொல்லுப்பா. சார் இப்போ காமிச்ச சம்முக்கு ஆன்சர் வந்து மொத்தமா ப்ளஸ் பண்ணணுமா சார்? T1 + T2வா சார்? ஆமா, 2 மிஷினிங் டைமையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா ஆன்சர் 3யா சார்? ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த 2 மிஷினிங் டைம் என்ன வந்துச்சோ அது ஆன்சர் வந்து 1 மினிட். கரெக்ட், 3 minutes. வெரி குட், 3 minutes வரும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? நத்திங் சார்.
சார் எம்டில இருந்து எத்தனை கொஸ்டின் சார் ஓகே வரும்? நாளைக்கு கிளாஸ் வந்து எம்டியில் வந்து அதாவது கேட்டை பொறுத்தளவில் பெர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேட்பாங்க அப்படின்றது. எம்டியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படின்னா வந்து இப்போ 100% இருக்கு, அதில் 20% வந்து ஆப்டிடியூடு மேக்ஸுக்கு கேட்குறாங்க, மீதி 80% டெக்னிக்கல் கேட்குறாங்க. அப்படின்னா அதில் 30% வந்து அதில் 80%ல் 30%, 35% மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மீதி 30% வந்து தெர்மல் இன்ஜினியரிங், மீதி 30% ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைன் ஏரியா, இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க, பிரிச்சு கேட்பாங்க. ஓகே சார். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது பார்ட் வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் தான் உள்ள வரும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸு நான் ஒரு தடவை ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து லாஸ்ட் டைம் கதிரவன் சார் உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் டீட்டெயில்டாக கொடுத்தாரு. மேபி உங்களுக்கு வேணும்னா திரும்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கு அப்படின்றத. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சரிப்பா, போதும் இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இது பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஏன் போயிட்டாங்க? போர் அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ம் தெரியலண்ணா. எஸ் சார். தெரியல சார். சார் இந்த மீட்டிங் ரெக்கார்டிங் செக்ஷன் மட்டும் மெயில் அனுப்பிடுங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.